வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. நம் வாழ்க்கை பயணத்தில் சில சமயங்களில் சாலையின் கடைசி இடத்தில் நிற்பதை போன்ற சூழல் வரும். இனி எங்கு செல்வது, எப்படி நகர்வது போன்ற கேள்விகள் மனதிலே தோன்றும். நின்று கொண்டு எங்கே பார்த்தாலும் பயணிக்க வாய்ப்பே இல்லாததை போல தோன்றும். இந்த இறுதி புள்ளியை எப்படி தாண்டுவது, கடந்து செல்வது என்பதுதான் நம் மனதில் எழுகின்ற கேள்வி. அன்பானவர்களே, இப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைக்கான இறை வார்த்தை உங்களுக்காகத்தான். நம் பயணத்தில் அந்த இறுதி புள்ளியை காணும் வரை அடுத்த பாதை, அதாவது கடவுள் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கும் பாதை கண்களுக்கு புலப்படாது. கடவுளின் கண்களுக்கு தெளிவாக தெரிகின்ற பாதை நம்முடைய கண்களுக்கு மறைவாகவே இருக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், கடவுளின் கண்களுக்கு தெளிவாக நமக்காய் அவர் வைத்திருக்கின்ற பாதை நம்முடைய கண்களுக்கு மறைவாகவே இருக்கும். யோசேப்பு குழியில் இருந்த பொழுது, சிறைச்சாலையில் இருந்த பொழுது பாதைகள் அவருக்கு அடைக்கப்பட்டிருந்தன. எதிர்காலம் இல்லாமல் இருந்தது, மறைவாக இருந்தது. ஆனால் அந்த பாதையை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருந்தார். தானியேல் சிங்கக்கெபிக்குள் விழும் வரை என்ன நடக்கப் போகிறதென்று அவருக்கு தெரியாது. ஆனால் இவர்களுக்கு கடவுள் மேல் ஆழமான அன்பும் நம்பிக்கையும் இருந்தது. வேதத்தில் உள்ள இன்னொரு அழகான அற்புதமான காட்சியை காண்போம். இஸ்ரவேலரின் பயணம், பாலைவனம், பார்வோனின் சேனைகள், செங்கடல் வரை வந்துவிட்ட இஸ்ரவேலருக்கு பின்தொடரும் பார்வோனின் சேனைகளிடமிருந்து தப்பிப்போக பாதை இல்லை. முடிந்தது என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் முன்னேறுவதற்கு தடையாக இருந்த செங்கடலையே கடவுள் பாதையாக மாற்றினார். எதை அவர்கள் இறுதி புள்ளி என்று நினைத்தார்களோ அதுவே அவர்களுக்கு நீண்ட பாதையாயிற்று. அன்பானவர்களே, வாழ்க்கையில் அந்த இறுதி புள்ளியை நெருங்கிவிட்டதைப் போல நாம் உணரலாம். இதற்கு மேல் எதையும் செய்ய வாய்ப்பு இல்லை என்று எண்ணலாம். ஆனால் அந்த புள்ளியை எட்டும் பொழுது கடவுள் நமக்காக ஆயத்தமாகி வைத்துள்ள பாதை நிச்சயமாய் நம் கண்களுக்கு தோன்றும். கடவுள் அந்த பாதையை முதலில் நமக்கு காட்டுவதில்லை. ஏனென்றால் நாம் அவர் மேல் எப்பொழுதும் விசுவாசம் வைத்து வாழவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அவரை எப்பொழுதும் நம்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம் தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்க வேண்டும் என்பதே நம் ஆண்டவருடைய விருப்பம். ஆம், நடப்பதற்கு பாதை தெளிவாக தெரியும் வரை நடந்து வாருங்கள். தொடர்ந்து செல்ல பாதை இல்லை என்பது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் நம்பிக்கையை இழந்து விடாதிருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய பாதை ஏற்கனவே கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தர் அதை காண்பிப்பார். உங்கள் பயணம் நிச்சயமாய் தொடரும். இப்பொழுது நீங்கள் நிற்பது கட்டாயமாய் இறுதி புள்ளி அல்ல. உங்கள் பயணம் இனிதாய் தொடர வாழ்த்துக்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.